உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று முன்தினம் காலமானார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டது. அங்கு லட்சக்கணக்கான மக்கள் முதலமைச்சரின் உடலுக்கு கண்ணீர் மல்க இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் காமராஜர் சாலையில் உள்ள எம்ஜிஆர் சமாதி அருகே முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக்குறைவால் 75 நாட்களாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதனால் எக்மோ கருவி உதவியுடன் அவரது இதயம் இயக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் ஜெயலலிதாவின் உயிர் பிரிந்தது. இந்த தகவலை அறிந்த அதிமுக தொண்டர்கள் அழுது அரற்றினர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து 2:30 மணியளவில் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. சாலையின் இருபுறமும் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்த அதிமுக தொண்டர்களுக்கு நடுவில் ஜெயலலிதாவின் உடல் வைக்கப்பட்ட வாகனம் ஊர்ந்து சென்றது. தொண்டர்கள் உணர்ச்சி வசத்தில் போலீசாரின் தடுப்புகளை மீற முயன்றனர். போயஸ் கார்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஜெயலலிதாவின் உடலுக்கு சமய வழக்கப்படி சடங்குகள் நடைபெற்றன. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஜெயலலிதாவின் உடல் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டது. அங்கு லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஜெயலலிதாவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் உடல் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடம் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது.